Hello everyone, welcome to my channel. This is the basic English course. Now we are learning about parts of speech in our videos. We have already learned nouns and verbs. Today we are going to learn about adjectives. நீங்கள் adjectives பற்றி already கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? What are adjectives? That's a word used with a noun to describe or point out a person, an animal, a place or thing. Okay? Or else to tell the number or quantity of that noun. நாங்கள் adjectives-ஐ எங்கே யூஸ் பண்ணுவோம்டா ஒரு நவுன் கூட எதுக்காக அந்த நவுன் பற்றி விளக்கி சொல்வதற்காக அது எவ்வாறானது எந்த அளவு இருக்குது இவ்வாறான விஷயங்கள் ஒரு நவுனை பற்றி விளக்கம் கொடுப்பதற்காக அதை டிஸ்கிரைப் பண்ணுவதற்காக நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் தான் adjective. Normally நாங்கள் ஒரு நவுனுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணுவோம். Understood? So, different types of adjectives are there. நாங்கள் அவற்றை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். Okay? எங்களுக்கு adjectives-ஐ எங்கே யூஸ் பண்ண முடியுமாண்டா ஒரு பொருளோட சைஸ் என்ன சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். For example, big pizza, பெரிய pizza. Small bag, tiny insect, ஒரு குட்டி சிறிய பூச்சி, tiny insect. இந்த மாதிரியாக ஒன்றினுடைய சைஸ் பற்றி சொல்ல நாங்கள் adjectives-ஐ யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒன்றினுடைய கலர் என்ன சொல்வதற்கு it's a yellow flower, மஞ்சள் நிறமான பூ. I've got a red color dress, I've got a red frock. இது மாதிரி red frock என்னும் பொழுது சிவப்பு சட்டை. ஸோ அந்த red என்ற வேர்ட் ஒரு adjective. அந்த ட்ரெஸ்ஸோட ஒரு டிஸ்கிரிப்ஷன். இந்த மாதிரியான ட்ரெஸ், இந்த கலர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் அந்த red என்ற வேர்டை யூஸ் பண்ணினோம். ஸோ தட் இஸ் an adjective. ஸோ நாங்கள் ஒரு adjective-ஐ ஒரு பொருளினுடைய நிறத்தை சொல்ல யூஸ் பண்ணலாம். அதோட குவாலிட்டியை சொல்லவும் யூஸ் பண்ணலாம். வாட் இஸ் தட் குவாலிட்டி? He is an honest man. அவர் ஒரு நம்பிக்கைக்குரிய பர்சன், மனிதர். ஓகே, அதே போல் he is a lazy boy. அவன் ஒரு சோம்பேறியான பையன். லேசி என்பது adjective. அந்த பாயினை பற்றி அந்த பாயினுடைய குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ண நாங்கள் யூஸ் பண்ணினோம். அண்டர்ஸ்டுட்? அதே போல தான் ஒருவரோட ஒப்பீனியன் சொல்வதற்கும் நாங்கள் adjectives-ஐ யூஸ் பண்ணலாம். That is a beautiful flower. அது ஒரு அழகான பூ. That is my opinion. She is a pretty girl. It was a wonderful place. இந்த மாதிரியாக ஒரு விஷயத்தை அல்லது ஒரு நவுனினுடைய டிஸ்கிரிப்ஷன் அது பற்றி எங்களோட ஒப்பீனியன்ஸை சொல்ல நாங்கள் adjective-ஐ யூஸ் பண்ணுறோம். அதே போல் ஃபீலிங்ஸ். What types of feelings are there? Those are hungry dogs. Hungry, பசியுடைய dogs. ஓகே, இந்த மாதிரியாக ஒன்றினுடைய ஃபீலிங்ஸ் பற்றி சொல்ல நாங்கள் adjectives-ஐ யூஸ் பண்ணி கொள்ளலாம். அண்டர்ஸ்டுட்? அதே போல் நம்பர், எத்தனை இருக்குது. There are 5 cats. 5 cats. இந்த இடத்துல 5 என்பது ஒரு adjective. எத்தனை கேட்ஸ் இருக்குது அப்படின்று சொல்ல நாங்கள் அந்த வேர்டை யூஸ் பண்ணினோம். அண்டர்ஸ்டுட்? அதே போல தான்
I ate some rice. Some rice. கொஞ்சம் rice. ஓகே, இது ரைஸ் என்னுடைய குவான்டிட்டியை சொல்லுது. நான் எந்த அளவு ரைஸ் சாப்பிட்டேன் அப்படின்ற குவான்டிட்டியை சொல்வது. அளவினை சொல்கிறதுக்கும் நாங்கள் adjective யூஸ் பண்ணுறோம். There are few parrots. அங்கே சில parrots இருக்கின்றன. Got it? We have had enough exercise. போதுமான அளவு எக்ஸசைஸ் செய்தோம். இந்த மாதிரியாக ஒன்றினுடைய அளவை சொல்கிறதுக்கு நாங்கள் adjectives யூஸ் பண்ணிக்கிறோம். அதே போல் நம்பர்ஸை சொல்லவும் நாங்கள் adjective யூஸ் பண்ணுவதாக சொன்னோம். இவ்வாறாக நம்பர்ஸ் சொல்லும் இடத்துல நாங்கள் 2 விதங்களில் யூஸ் பண்ணலாம். எப்படி? கார்டினல் நம்பர்ஸ், ஆர்டினல் நம்பர்ஸ். கார்டினல் நம்பர்ஸ் என்பது 1 2 3 4 5 இந்த மாதிரியாக நம்பர்ஸினை எடுத்து சொல்வது. நெக்ஸ்ட் ஆர்டினல் நம்பர் என்பது நம்பர்ஸை வரிசைப்படுத்தப்பட்டதாக சொல்வது. அது எப்படி? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இந்த மாதிரியாக சொல்வது. தட் இஸ் கார்டினல் நம்பர். ஸோ இவற்றையும் நாங்கள் adjectives-ஆக யூஸ் பண்ணலாம். He is the first baby in his family. இந்த மாதிரியாக சொல்லலாம். First baby, முதல் குழந்தை. Understood? அதே போல் ஒரு நவுனை நாங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுவதற்காக வேண்டி demonstrative adjectives-ஐ யூஸ் பண்ணலாம். What are demonstrative adjectives? ஒரு விஷயத்தை நாங்கள் குறிப்பிட்டு காட்டுவதற்காக யூஸ் பண்ணுவது. This, that, these, those, such இந்த மாதிரியான வேர்ட்ஸ். This என்பது இது. This car is mine. இந்த கார் என்னுடையது. This car. ஸோ அந்த காரை நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவதற்கு அந்த வேர்டை யூஸ் பண்ணினோம். எது? this car. இங்கே this என்பது ஒரு adjective-ஆக யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. அதே போல் that person is my father. அந்த மனிதர் என்னோட தந்தை. Understood? அதே போல் these யூஸ் பண்ணுவது நாங்கள் பன்மையான விஷயங்களுக்கு. these and those. these என்பது இவை, those அவை. these dresses are mine. இந்த ஆடைகள் என்னுடையன. those children are theirs. அந்த பிள்ளைகள் அவர்களுடையது. இந்த மாதிரி. ஓகே, ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டினாங்க டெமான்ஸ்ட்ரேட்டிவ் adjectives-ஐ யூஸ் பண்ணி கொள்ளலாம். அண்டர்ஸ்டுட்? அதே போல தான் நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறது adjectives எந்த மாதிரியாக சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸை உருவாக்குது. ஓகே, சென்டென்சஸில் எந்த மாதிரியான பேட்டர்ன்ஸில் இணையுது என்ற விஷயம். There are 2 patterns. First one is adjective plus noun. ஓகே, சில சென்டென்சஸில் adjective அதுக்கு அடுத்ததாக noun வரக்கூடியதாக அமையும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெட் கார், சிவப்பு கார். பிக் பேக், பெரிய பேக். அண்டர்ஸ்டுட்? yellow flower. பியூட்டிஃபுல் பீச். இந்த மாதிரியாக adjectiveக்கு அடுத்து noun அமையக்கூடியதாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். Another pattern is be plus adjective. What is be? Be verb. Be verb கூட அடுத்ததாக adjective வரலாம். For example, the student is happy. The student is happy. is என்பது be verb, அதுக்கு அடுத்ததாக happy அப்படின்ற adjective-ஐ யூஸ் பண்ணுறோம். So that adjective is belongs to the student. முன்னாடி உள்ள நவுனுக்கு தான் அந்த adjective சொந்தமானது. The student is happy, which means happy student. ஓகே, அந்த விஷயத்தை எங்களுக்கு
the student is happy என்றும் சொல்லலாம். So sentencesல be verb plus adjective என்பதாகவும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். The flowers are beautiful. The flowers are beautiful. Are என்பது be verb. Beautiful is the adjective. The cats are hungry. Okay, the cats are hungry. So இந்த விதமாகவும் எங்களுக்கு adjectives யூஸ் பண்ண முடியும். Understood? So adjectives என்பது ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ண நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். ஓகே, ஸோ இரண்டு நவுன்ஸுக்கு இடையில் கம்பேர் பண்ணி நாங்கள் ஒரு விடயத்தை டிஸ்கிரைப் பண்ணுவதற்கு என்ன யூஸ் பண்ணுவோம்டா, ஒரு அட்ஜெக்டிவ்ட கம்பேரேட்டிவ் டிகிரி. கம்பேரேட்டிவ் என்றால் ஒப்பிடுதல். இரண்டை வைத்துக்கொண்டு அதை ஒப்பிட்டு சொல்வதற்கு நாங்கள் கம்பேரேட்டிவ் டிகிரி ஆஃப் அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், he is a good boy. he is a good boy. அதே மாதிரி இரண்டு பாய்ஸ்க்கு இடையில் கம்பேர் பண்ணி சொல்லும் பொழுது Ravi is better than Ram. Ravi is better than Ram. So better என்பது good அப்படின்ற adjective உடைய comparative degree. கம்பேர் பண்ணி சொல்லுவோம். ஓகே, ஸோ அதே போல் இன்னொரு அட்ஜெக்டிவை நாங்கள் பார்த்தோம்னா, she is a short girl. she is a short girl. அதே விஷயத்தை ரெண்டு கேர்ள்ஸுக்கு இடையில் அல்லது ரெண்டு பர்சன்ஸுக்கு இடையில் நாங்கள் கம்பேர் பண்ணும்போது Mary is shorter than Geeta. Mary is shorter than Geeta. ஸோ ஷார்ட் அப்படின்ற வேர்டினுடைய கம்பேரேட்டிவ் டிகிரி ஃபார்ம் ஷார்ட்டர். ஸோ நாங்கள் நிறைய அட்ஜெக்டிவ்ஸ்க்கு கம்பேரேட்டிவ் டிகிரி உருவாக்குவது எப்படின்னா, அதோட எண்ணில் ER சேர்ப்பதன் மூலமாக. ஷார்ட் ஷார்ட்டர், டால் டாலர், கிரேட் கிரேட்டர், கைண்ட் kinder இந்த மாதிரியாக. But there are some irregular forms which make their comparative degree in different forms. For example, good என்பதற்கான comparative better, little less, many more இந்த மாதிரியாக different kindsல உருவாகலாம். அதே போல் long adjectives, அதாவது ரொம்ப லெங்க்தியான வேர்ட்ஸாக இருக்கக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ்க்கு கம்பேரேட்டிவ் உருவாக்கும் பொழுது more என்பதை முன்னாடி யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பியூட்டிஃபுல், more beautiful, industrious, more industrious இந்த மாதிரியாக இருக்கும். ஸோ அதே போல் அட்ஜெக்டிவ்ஸ்க்கு இன்னொரு ஃபார்மும் இருக்குது, another type, that is superlative degree. superlative degree இதை நாங்கள் எங்கே யூஸ் பண்ணுவோம்டா, ஏதாவது ஒரு விஷயத்தில் யார் ரொம்பவே பெஸ்ட் அப்படின்ற விஷயத்தை சொல்வதற்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், கீதா இஸ் த ஷார்ட்டஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். ஸோ கிளாஸில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஷார்ட்டான கேர்ள் கீதா. ஓகே, இவ்வாறாக ஒரு விஷயத்தில் ரொம்பவுமே பெஸ்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு நாங்கள் சூப்பர்லேட்டிவ்ஸ் டிகிரியை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நாங்கள் மோஸ்ட்லி எப்படின்னா அதோட அட்ஜெக்டிவோட எண்டில் EST சேர்த்து உருவாக்குவோம். எதை? சூப்பர்லேட்டிவ் டிகிரியை. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மால், smallest. ஓகே, ஸ்மால் அதோட கம்பேரேட்டிவ் டிகிரி smaller, superlative degree smallest. ஓகே, great, greater, greatest, kind, kinder, kindest.
அதே போல் பியூட்டிஃபுல் அதுக்கு கம்பேரேட்டிவ் more beautiful, superlative most beautiful. She is the most beautiful girl that I've ever seen. Understood? Difficult, more difficult, most difficult. அதே போல் irregular comparison எப்படி இருக்குமெண்டா good என்பதற்கு comparative better, superlative best, little less least, much more most. So இந்த மாதிரியாக different kinds of comparative superlative degrees உருவாகுது. எதற்கென்று சொன்னால் adjectivesக்கு. ஸோ இந்த விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு வைத்துக்கொள்வதன் மூலமாக எங்களுக்கு இங்கிலீஷில் நிறைய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளவும் அதே போல் எங்களோட டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கொள்ளவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் உங்களோட இங்கிலீஷ் டெஸ்ட்ஸையும் பெஸ்ட்டாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கொள்ள முடியுமாக இருக்கும். ஸோ shall we meet in another session? Okay, if you didn't subscribe my channel yet, do it now and click onto the bell icon and wait for the next session about another part of speech. Until the next video, take care everyone.